ஆப்கி அதாலத்துல பிலிம் ஸ்டார் ரிஷி கபூர் மீது உள்ள குற்றச்சாட்டு என்றவென்றால் இவருக்கு அடக்கம் இல்லை. ரிஷி சார், நீத்து மேடம் சொல்லியிருக்காங்க ரிஷி கபூர் எங்க எப்ப யாருகிட்ட இப்படி பேசுவார்னு எந்த கணக்கும் கிடையாதுன்னு. ரொம்ப சரியா தான் சொல்லியிருக்கான். அதாவது பாத்தீங்கன்னா நான் டிப்ளமசிங்கிறதே கத்துக்கிட்டது இல்லை. மனசுல என்ன இருக்கோ அதை தான் பேசுவேன். அதாவது என் விஷயத்துல இது ஒரு ஷார்ட் கம்மிங் தான். அதாவது நான் யோசிக்க மாட்டேன், பேசிடுவேன். அப்ப டேபிள் கீழே இருந்து உங்களுக்கு அடி விழுறது இல்லையா? எனக்கு எவ்வளவு மார்க் விழுந்திருக்கு நான் காட்டவா? இல்ல, அப்படி நடக்கும். அப்படின்னா ரன்பீரோட முதல் படம் சாவரியா செட்டில் அந்த மாதிரி ஏதோ பேசிட்டீங்களாமே? ஆமா, பேசிட்டேன். என்னாச்சுன்னு சொல்லவா? சொல்லுங்களேன். என்னாச்சுன்னா, சஞ்சய் லீலா பன்சாலி சார் அவர் மேல எனக்கு நிறைய மரியாதை இருக்கு. அற்புதமான டைரக்டர், அவர் நிறைய படங்கள் பண்றாரு. ஸோ அவர் என்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணாரு. படம் ஆரம்பிச்சிருச்சு சவரியா. அவர் செட்டுக்கு சின்னவங்களை எல்லாம் நான் ஆசீர்வதிக்கணுன்னாரு. நான் சொன்னேன், செட்டுக்கெல்லாம் எதுக்கு, பசங்கள்லாம் கான்ஷியஸ் ஆயிடுவாங்கன்னு சொன்னேன். அவர் கண்டிப்பா நீங்க வந்தே ஆகணும்னாரு. நீத்தும் சொன்னா லெட்ஸ் கோ போலாம், அவங்களுக்கும் ஒரு ஊக்குவிப்பா இருக்கும்னு. சரி போலான்னு முடிவெடுத்தோம். நாங்க செட்டுக்கு போனோம். நாங்க அந்த செட்டுக்குள்ள ஸ்டுடியோக்குள்ள போனதும் ரொம்ப பிரம்மாண்டமா போட்டிருந்தாங்க. நான் உள்ள என்ட்ரானதும் பார்த்ததும் இது என்ன இடம்னு கேட்டேன். என்ன இடம் இது? நான் எனக்குள்ளறையே பேசிட்டு இருக்கேன். இந்த இடத்துல புத்தரும் இருக்காரு, வெளியில ஆர்கே ஸ்டுடியோங்கிற போர்டும் இருக்கு, அப்புறம் வெனிஸ் ஸ்ட்ரீட்டும் இருக்கு, இந்த பக்கம் டர்கிஷ் மார்க்கெட்டும் இருக்கு. பார்க்கவே வித்தியாசமான செட்டுகள் இருந்தது. அப்போ நான் என்ன சொன்னேன்னா, நான் நீத்துக்கிட்ட சொன்னேன், என்ன இடம் இது, என்ன செட்டு இது, எங்க வந்திருக்கோம், எங்க போறோம்னு. நீத்து சொன்னா வாய முடுங்கன்னு. நான் சொன்னேன், என்னது, எதுக்கு வாய முடணும்னு. அப்புறம் பாத்தீங்கன்னா மேல அப்படியே லைட்டிங் சிஸ்டம்லாம் எனக்கு ரொம்ப புதுசா இருந்தது. பெரிய பெரிய கண்ணாடிலாம் இருந்தது, அதுக்குள்ள கேண்டில்ஸ் இருந்தது. கேண்டில்ஸ்னா அது லைட்ஸ் மாதிரி. அதுக்கப்புறம் என்னென்னமோ யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். என்ன இடம் இது, என்ன படம் இது, எதை பத்தி படம் எடுக்கிறாங்க, இந்த மாதிரி நான் அங்க பேசியிருக்க கூடாது. ஆக்சுவலா ஐம் டிப்ளமோ. ரொம்பவே பேசியிருக்க கூடாதுதான். கண்டிப்பா. அதாவது ஒருவேளை நம்ம பிலிம் ஸ்டார் ராத்திரில கருப்பு கண்ணாடி போட்டா உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? அது ப்ராப்ளம் தானே, இதெல்லாம் ப்ராப்ளம் தான். நான் யோசிப்பேன், ஒருவேளை கருப்பு கண்ணாடி போட்டுக்கிட்டா கூடவே டார்ச் வச்சுக்கிட்டு சுத்துங்க, அப்பதான் கண்ணு தெரியும். அதாவது ராத்திரியில அப்படி என்ன வெளிச்சம் கண்ணை பாதிக்குது, கண்ணு அப்படியே கூசுது. எதுக்காக ராத்திரில கருப்பு கண்ணாடி போடணும்? எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. ஆக்டர்ஸ் எல்லாம் அப்படி பார்த்தா எங்க ஜெனரேஷன்ல இப்படி எல்லாம் நாங்க பண்ணவே இல்லை. அதாவது ராத்திரி மணி 2 மணிக்கு ராத்திரி 2 மணிக்கு ஃபிளைட்ல போறாரு, அவரு கண்ணாடி போட்டிருக்காரு. தொப்பியாவது புரிஞ்சுக்கலாம், ஒருவேளை அவருக்கு ராத்திரில வெயில் அடிக்குதோ என்னவோ. பட் கண்ணாடியை கண்ணுல போட்டுக்கிட்டு ராத்திரி எங்கப்பா வெளியில போறீங்க? சரியான வெக்கம் கெட்டவங்க, சொன்னாலும் புரியறது இல்லை இவங்களுக்கு. ஹீரோயின்ஸ் புரிஞ்சுப்பாங்க, பசங்க தான் புரிஞ்சுக்கிறது இல்ல. அதாவது நான் வந்த ஸ்கூல் அப்படி, என்னோட திங்கிங் அப்படி. நான் சொல்றது சரியா தப்பான்னு இல்ல, நான் இப்படிதான் யோசிப்பேன். உங்களால அதை தடுக்க முடியாது. நினைச்சத அப்படியே சொல்லிடுறீங்க. இந்த பிலிம் ஸ்டார்ஸோட எப்பவும் பாடி கார்ட்ஸ் இருப்பாங்க. ஆமா, நீங்க அவங்களையும் கமெண்ட் பண்றீங்களே? நான் பாடி கார்ட்ஸ் எல்லாம் கமெண்ட் பண்ணதே இல்லை. இப்ப இருக்கிற காலகட்டத்துல நிறைய பேரு இன்னும் ஆக்டர் பாப்புலாரிட்டி இருக்கு, போட்டோ எடுக்கணும்னு எல்லாரும் எல்லார்கிட்டயும் போன் இருக்கு, போன் வச்ச கேமரா இருக்கு. அதனால கொஞ்சம் கிரவுட கண்ட்ரோல் பண்றது. சொல்லிருந்தீங்க ஹாலிவுட் ஆக்டர்ஸ் எப்படி ரோட்ல நிக்கறாங்கன்னு, அத பத்தி சொல்லிருக்கீங்க. ஆமா, நீங்க அத பத்தி சொல்றீங்க. ஓகே. ஆனா இங்க இருக்கிற ஆக்டர்ஸ்க்கு அது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நீங்க என்ன பத்தி ரொம்ப ரிசர்ச் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஒரு தடவை மிஸ்டர் கெக்ரி பெர்க்க, என்னோட ஃபாதர் நியூயார்க்ல இருந்தாரு. அதாவது அங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல அவருக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருந்தது. கெக்ரி பெக் சார் கெக்ரி பெக்கோட ஒய்ஃபும் என் சிஸ்டரும் ஃப்ரெண்டா இருந்தாங்க. அவங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அதனால கெக்ரி பெக் அவரோட மிஸ்ஸஸ் என்னோட ஃபாதரை பார்க்க ஹோட்டலுக்கு வந்திருந்தாங்க. அதாவது வெரி வெரி சிம்பிள் பீப்புள். ஒன்னு கெக்ரி பெக் வாஸ் 6'8" or 6'9". அவர் அவ்வளோ ஹைட்டு, நான் ஒரு குட்ட மனுஷன். நான் அவர் முன்னாடி நின்னா இவ்வளோதான் இருப்பேன். அதாவது ஆஃப்டர் மீட்டிங் தம் அவர் ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணாரு. சரி நாங்க அப்ப கிளம்புறோம், வில் லீவ். கீழே வந்தாங்க, நிறைஞ்ச ரோட்ல, மினாட்டல்ல நிறைஞ்ச ரோட்ல, மெயின் அவென்யூல. அவர் அந்த டைம்ல மொபைல் போன்லாம் இல்லை. ஸோ
வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. டைம் கொடுத்திருந்தாங்க, இந்த டைம்ல வண்டி எடுத்துருவான்னு. அங்க ரோட்ல எல்லாம் பார்க் பண்ண முடியாது. நிறைஞ்ச ரோட்ல வண்டி அந்த பக்கம் இந்த பக்கம் போகுது. ஜனங்க இங்க போயிட்டு இருக்காங்க, அங்க அவங்க நிக்கிறாங்க. நிறைய பேர் வந்து அவருக்கு ஷேக் ஹேண்ட் பண்ணாங்க, விசாரிச்சாங்க. சில பேர் போட்டோ எடுத்துக்கிட்டாங்க. ரொம்பவே பேஷன்ஸோட அவர் நின்று அவரோட ஃபேன்ஸ் எல்லாம் அப்ளிஷ் பண்ணாரு. நான் இன்னைக்கு யோசிக்கிறேன், இப்ப வந்து ஒரு ஆக்டரோட ஒரு படம் ரிலீஸ் ஆயிட்டாலே போதும், அவங்க பாடி கார்ட்ஸ் இருக்கிற அளவுக்கு அவங்க ஃபேன்ஸே இருக்க மாட்டாங்க. அவ்வளவு பாடி கார்ட்ஸோட தான் நடப்பாங்க. ஸோ ஐ கெஸ் இது ஒரு ஸ்டைலா மாறிடுச்சு. நான் இது மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட பார்த்துருக்கேன். இட்ஸ் சிம்பிள், ரோட்ல நடந்து போறாங்க, எந்த ஏர்ஸும் இல்ல. அந்த மாதிரி நான் ஒரு தடவை டெமி மூரை பார்த்தேன் நடந்து போகும்போது. டஸ்டன் ஹோப்மேன் சாரோட பிளே பார்த்துருக்கேன். அதாவது அவர் வந்து நானே பார்க்க போயிருந்தேன். இதை பத்தி சொல்லாமா? நான் நிச்சயமா ஒரு தடவை நான் அவரோட பிளே பார்க்க போயிருந்தேன், மர்ச்சன்ட் வெனிஸ், லண்டன்ல. ஸ்பெஷலா அந்த பிளே பார்க்கறதுக்காக லண்டன் போயிருந்தேன். ஓகே, அங்க வந்து செட்டில் ஆன நம்ம இந்தியன்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க ஒரு ஆக்டர் போயிட்டா ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுவாங்க. அதனால ரோல்ஸ் ராய்ஸ்ல என்னை வந்து கூட்டிட்டு போனாங்க அந்த ஹாலுக்கு, அதாவது அப்ராட்ல அந்த பிளே நடந்துகிட்டு இருந்த இடத்துக்கு. அப்போ நான் ரோல்ஸ் ராய்ஸ்ல போனேன். அதாவது நான் எப்ப நினைச்சாலும் அந்த வண்டியில போகலாம். என்னை பிக்கப் பண்ண வந்த வண்டி அது. நான் வந்து டஸ்டன் ஹோப்மேன் சார் பிளே பண்றத பார்த்தேன். அவர் வந்து ஷைலா கூட ரோல் பிளே பண்ணாரு. ஸ்டேஜில் அட்டகாசமா இருந்தாரு. அதாவது எப்படி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்கன்னா, நான் வந்து பிளே முடிஞ்சதும் அவரை போய் சந்திக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் நான் பேக் ஸ்டேஜ் போய் அவரை சந்திச்சேன். அவரும் ரொம்ப நல்லா பேசினாரு. அப்புறம் ரொம்ப மரியாதையோட, அன்லைக் மீ, எல்லாருக்கும் ஆட்டோகிராஃப் போட்டு கொடுத்தாரு. ஒருத்தவங்க பூ அது இதுன்னு கொடுத்தாங்க. பிரிட்டன்லேயே ரொம்ப விலை குறைஞ்ச வண்டி. எனக்கு அப்ப சொன்னது என்னன்னா, அந்த கார் பேர் வந்து ஃபோர்ட் எஸ்கார்ட். ஃபோர்ட் எஸ்கார்ட்னு ஒரு கார் இருக்கு. டஸ்டன் ஹோப்மேன் சார் அவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட், அவருக்கு வந்து அதுதான் காரு. பாத்தீங்களா, அவங்க டவுன் டு எர்த் எவ்வளவு சிம்பிளா இருக்காங்க. ஆனா நான் என்னடனா ரோல்ஸ் ராய்ஸ்ல போனேன். எனக்கு எந்த அளவுக்கு சங்கடமா போச்சுன்னா, திஸ் இஸ் கால்டு ஹியூமனிட்டி. என்ன ரோல்ஸ் ராய்ஸ்ல கூட்டிட்டு போன நான் எதிர்பார்க்கல. என் ஃப்ரெண்டு என்ன கூட்டிட்டு போனாரு. சோ திஸ் பீப்புள் ஆர் சிம்பிள் பீப்புள். நம்ம தான் ஓவர் பில்டப் பண்ணிடுறோம். பெரிய கார், 4 பாடி கார்டு, கருப்பு கண்ணாடி, இந்த மாதிரி. சிம்பிளா இருங்கப்பா. இப்ப இந்த பாடி பில்டிங்லாம் பார்த்து உங்களுக்கு வருத்தமா தான் இருக்கா? இல்ல, இங்க பாருங்க, ஹெல்த்தியா இருக்கிறது இஸ் அ ப்ரையாரிட்டி. எங்க டைம்ல அந்த மாதிரிலாம் இருந்ததில்ல, அப்படி தேவையும் படல. இப்ப நான் என்ன பாக்குறேன்னா, ஒரு வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, ரஜித் சார் நிறைய பேர் பாத்தீங்கன்னா மசில்ஸ் வச்சுக்கிறதுல தான் ரொம்ப மும்மரமா இருக்காங்க. ரொம்ப டைம் வேஸ்ட் பண்றாங்க. ஆனா ஆக்டிங் மசில்ஸ்ல கோட்டை விட்டுறாங்க. அதாவது இது என்னோட அட்வைஸா கூட இருக்கட்டும். அதாவது நான் வந்து ஒரு பெரிய செலிபிரிட்டியா அதை நான் சொல்லல. பட் அது கூடவே இன்னும் கொஞ்சம் ஆக்டிங்கும் இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். அதைத்தான் உங்க எல்லாருக்கும் சொல்ல விரும்புறேன். மசில்ஸோட பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும்ல. பச்சன் சார்லாம் மசில்ஸ் வச்சுக்கிறது இல்லையே. அவர் மசில்ஸ் இல்லாதனால ஹிட் ஆகலன்னு யாரும் சொல்ல முடியாதுல்ல. இட் இஸ் குட் டு பி ஹெல்த்தி. நல்ல விஷயம். இப்ப இருக்கிற ஜெனரேஷன் வந்து இட்ஸ் வெரி கான்ஷியஸ் அபவுட் தட் பாடி. ஆனா என்ன ஆகும்னா, இது என்னோட யோசனை, ஒரு ஆக்டர் வந்து கேமராவை ஃபேஸ் பண்ணும்போது அவங்க 6 பேக்லாம் வச்சுக்கிட்டு பார்த்தா அவங்க பாடி லாங்குவேஜ் மாறிடும். அவங்க கான்சென்ட்ரேஷன்லாம் பாடி மேல தான் இருக்கும், ஆக்டிங்ல குறைஞ்சிடும். நான் இதை இப்படிதான் பாக்குறேன். நீங்களும் கவனிச்சு பாருங்க. அவங்களோட ஸ்டான்ஸ் பாத்தீங்கன்னா, பாடி லாங்குவேஜ் பாத்தீங்கன்னா எல்லாமே மாறிடும். இப்போ நார்மலா இருந்து நமக்கு கிளாப் வரும், ஸ்டார்ட் சவுண்ட் கேமரா ஓகே ஆக்ஷன் சொன்னா அவங்க லுக்கே மாறிடும். அதாவது அவங்க ஸ்டான்ஸ் வந்து இப்படிதான் இருக்கும். ஏன் தம்பி, இதுக்கு முன்னாடி நீ நல்லா தானே இருந்த, எப்பவும் நேச்சுரலா ஆக்டிங் பண்ணு. நவ் யூ பிகம் கான்ஷியஸ் பிகாஸ் யூ காட் வெரி குட் ஆப்ஸ், யூ காட் வெரி குட் பாடி, குட் பிசிக்ஸ், யூ வாண்ட் டு ஷோ தட். நான் என் சைட்ல இருந்து இதை இப்படித்தான் பாக்குறேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா, அது அமீர் கான் முதல்ல வெயிட்ட அதிகமா. ஆமா, நான் அது சொல்லியே ஆகணும். அவரு ரோல் பிளே பண்ணிருக்காருல்ல, முதல்ல வெயிட் அதிகமாக்குனாரு, அப்புறம் வெயிட் லாஸ் பண்ணி தன்னை ஃபிட் ஆக்கிட்டு, அதுவும் இல்லாம அது ஒரு ரெஸ்லர் ரோல் வேற, தான் வேலைக்காக அப்படி பண்ணாரு. தான் ஆரம்பத்துல இருந்து இப்படிதான்ற மாதிரி. அதுவும் இல்லாம அமீர் வந்து பழைய ஸ்கூலால அவர் ஆக்டிங்ல அடிச்சுக்கவே முடியாது. அதே மாதிரிதான் சல்மானும் எல்லாரும் பண்ணிருக்காங்க. சல்மான் பண்ணிருக்காரு, ஷாருக் கான், அக்ஷய் குமார் எடுத்துக்கோங்க. இட்ஸ் நாட் சோ ஹெல்த்தி, ஹி சோ ஃபிட். இந்த மாதிரி நிறைய இருக்கு. இப்போ ரன்வீர் ஒரு படத்துக்காக பண்ணிட்டு இருக்கான். ஹி இஸ் பிளேயிங் ஏதோ ஒரு ரோல் இருக்கு, அதுக்காக பாடி பில்டிங் பண்ணிட்டு இருக்கான். நான் எப்பவும் இந்த மாதிரி சாண்டோ மாதிரி